31 சைஸ் 31 இன்ச் சைஸ் இருக்கிறவங்களுக்கான ப்ளவுஸ் வந்து தான் நம்ம இப்போ மார்க்கிங் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஸ்லீவோட பேட்டர்னை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்லேயே போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரா எட்ஜ்னா என்ன, சீவேஜ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ரா எட்ஜுங்கிறது ஒரு அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய சைடில் த்ரெட்டு வந்து வருது இல்லைங்களா வெளியே, அது பேர் வந்து ரா எட்ஜு. சீவேஜுங்கிறது வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும், அதாவது நம்ம கரைப்பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அந்த சீவேஜ் சைடை 4 ஃபோல்டிங்காக பண்ணிக்குவோம். அந்த 4 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் நடுவில் ஸ்கேல் விட்டு லூஸ் இல்லாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடித்த உடனே எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, ரா எட்ஜ் சைடு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணுறோன்னா 1.5 இன்ச்சஸ் விடணும். அதாவது ஹெம் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 1 இன்ச்சுக்கு நம்ம ஹெம் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம எடுத்துருக்கிறது சீவேஜில் என்ன பண்ணணுன்னா, நமக்கு ஆல்ரெடி அது நீட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் 1 இன்ச்சு மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டிங் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ 1 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னா 6 இன்ச்சஸ். 6 இன்ச்சஸ்க்கு ரெடி அளவை மார்க் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அகைன், அதாவது அடுத்த பக்கத்துலேயும் அதுக்கு ஆப்போசிட்லேயும் 6 இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவோம். அகைன் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டிச்சிங்க்கான சீமுக்கானதையும் அதில் விட்டாச்சு நம்ம இப்போ எப்போவுமே நம்மளுடைய ஸ்லீவோட ஷேப் எப்படி இருக்கும்னா, மேலே ஷோல்டர்லேருந்து வர்ற கை வந்து நீட்டமாகவும் அடியில் ஆம் கிட்டேருந்து வர்றது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அப்போ ஸ்லீவோட ஷேப்பே வந்து ஹைட்லேருந்து கீழே கர்வ் மாதிரி வளையும். ஸோ அந்த அதாவது எவ்வளவு வந்து ஹைட்டு கம்மி பண்ணணும் ஆப்போசிட்லன்றதுக்கு ஃபார்முலா கேப் ஹைட் ஈக்குவல் டு செஸ்ட் பை 10. ஸோ 31 இன்ச்சு சைஸ் செஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். 31/10 போட்டோன்னா 3.1 மேலேருந்து கீழே மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவங்களுடைய ஹார்ம் எவ்வளோன்னு பார்க்கணும். அவங்களோட ஹார்ம் ஹோல் வந்து 13 இன்ச்சஸ். இந்த பேட்டர்ன் போடுறவங்களுடைய ஹார்ம் ஹோல் 13 இன்ச்சஸ். 13 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப்பை மடிச்சிங்கன்னா 13 ஸ்டார்டிங்லேருந்து 13 வரலும் மடிச்சிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டான அளவு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 6.5 நான் இப்போ மார்க் பண்ணுறது எல்லாமே ரெடி அளவுலேருந்து தான் பண்ணுறேன். ஓகேங்களா, மேலே நான் வந்து ஸ்டிச்சிங்லேருந்து பண்ணல, சீமுக்கு விட்டதுலேருந்து பண்ணல, ரெடி அளவுலேருந்து தான் எடுக்கிறேன். 6.5 இன்ச்சஸ் எடுத்துட்டோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அகைன் கீழே என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஸ்லீவோட வித்தை மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட வித்து எவ்வளோன்னா 8.5. 8.5னா அப்போ 4.25 இன்ச்சஸ் வரும் சிங்கிள் சைடுக்கு. பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சீமுக்கு விட்டாச்சு. அகைன் இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமோல் டு கீழே ஸ்லீவோட வித்து பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து நம்ம அந்த ஸ்லீவோட ஷேப்பை வந்து கரெக்டாக வரையணும். ஸோ எப்போவுமே ஸ்லீவ் வந்து நமக்கு ஷார்ப்பாக வராது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வரும். அதனால் ஃபோல்டிங்லேருந்து 1 இன்ச் வச்சுருவோம். இப்போ ஹார்ம் ஹோல் வந்து 6.5 வந்திருக்கு இல்லைங்களா, அந்த 6.5ல் பாதியை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். 6.5ல் பாதி எவ்வளோ வரும்னா 3.25 வரும். ஸோ 3.25க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ அந்த 3.25ல் பாதி எவ்வளோன்னா 1.6. ஸோ இந்த பக்கமும் 3.25 தான் இருக்கும், அதில் பாதி 1.6 பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒனில் என்ன பண்ணணும், 1/2 இன்ச் வைக்கணும். நெக்ஸ்ட் ஒன் 1/2 இன்ச்சு அண்ட் லாஸ்ட் ஒனில் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். நீங்கள் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம மேலே அந்த ஸ்லீவோட ஷேப் வரையும் போது 1 இன்ச்சிலேருந்து ஹாஃப்லேருந்து அகைன் அதாவது 1/4 இன்ச்சுக்கு வந்து அதாவது கீழே அந்த ஹார்ம் முடிகிற இடத்துல வந்து கீழே டவுனாக வரக்கூடாது. நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடுறோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. இது நார்மல் ஸ்லீவோட பேட்டர்ன். இந்த ஸ்லீவோட பேட்டர்னை வச்சு நம்ம சுடிதாருக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். பட் ப்ளவுஸில் என்ன பண்ணுவோன்னா உள்வளைவுன்னு ஒன்று கொடுப்போம். அந்த உள்வளைவுக்கு என்ன பண்ணணுன்னா, லாஸ்ட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த லாஸ்ட் ஒனில் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் டச் ஆகி, இது உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் வேறு கலரில் பண்ணுறேன், ப்ளூ கலரில். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வருங்க. மேலே அதே மாதிரி நம்ம சீமுக்கும் விட்டு மார்க்கிங் பண்ணிடுவோம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா,
சிசரில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சீமுக்கு எல்லாமே விட்டாச்சு. மேலே 1/2 இன்ச்சு தைக்க விட்டுருக்கோம், சைடில் 1 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், கீழே வந்து ஹெம் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்த பிறகு கீழே 1 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த நாச் எதுக்காகனா நம்ம ஹெம் பண்ணும் போது இந்த கார்னர்லேயும் 2 கார்னர்லேயுமே வந்து நமக்கு ஃபோல்டிங் மடிக்கும் போது கிளாத் சேமாக வரும். ஸோ அதனால் அடுத்து நம்ம வந்து சென்டரில் நாச் போட்டுக்குவோம். நாச் போட்டுட்டு அப்படியே இருக்கிற கிளாத்தை விரித்தோன்னா மேலே ஒரு கிளாத் அடியில் ஒரு கிளாத் இருக்கும். எப்போவுமே மேலே ராங் சைடுனா அடியிலையும் ராங் சைடு ஏதாவது ஒன்று தான் உள்ளே நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கெட்ட பக்கமும் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஒன்று ஒரு சைடு வந்து உள்ளே இருக்கும், இன்னொரு சைடு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம அந்த ஃப்ரண்ட்டுக்கு உள் வளைவு கொடுத்தோம் இல்லைங்களா, அது ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, மேலேயும் கெட்ட பக்கம் அடியிலையும் கெட்ட பக்கம்னு இருக்கும் போது அந்த ராங் சைடு இருக்கும் போது அந்த ஒரு சைடில் பண்ணிவிட்டு அது நமக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரு நாச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லீவோட பார்ட் அவ்வளோதான். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் லைனிங்கில் கட் பண்ணுவோம் நம்ம.